ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. தேவாரப் பாடல் முடிந்து குந்தவை தேவி தனக்கு மானியமாக கொடுக்கப்பட்ட அத்தனை நிலங்களையும் நிபந்தமாக ஆதுரசாலைக்கு எழுதி வைத்த அந்த ஓலை, இந்த சாசன பட்டயம் படிக்கப்பட்டது. பிறகு குந்தவை பிராட்டியின் தான சிலாசாசனம் படிக்கப்பட்டது. முன்னர் சொன்ன கிராமத்து சர்வமானிய நிலங்களை அந்த ஊர் விவசாயிகளே சகல உரிமைகளுடன் அனுபவித்து கொண்டு தஞ்சாவூர் சுந்தர சோழ ஆதுரசாலை வைத்தியருக்கு ஆண்டு ஒன்றுக்கு 200 கலம் நெல்லும் ஆதுரசாலையில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்காக தினந்தோறும் 50 படி பசும்பாலும் 5 படி ஆட்டுப்பாலும் 100 இளநீரும் அனுப்ப வேண்டியது என்று கருங்கல்லில் செதுக்கப்பட்டிருந்ததுடன் எழுதியவன் பெயரும் எழுதியிருந்ததை மேற்பார்வை செய்த அதிகாரிகளின் பெயர்களும் அதில் விவரமாக பொறிக்கப்பட்டிருந்தன. அந்த சிலாசாசனத்தை படித்த பிறகு அங்கு இந்த வைபவத்துக்காக வந்திருந்த நல்லூர் மங்கல கிராமத் தலைவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. கிராமத் தலைவர்கள் சாசனக்கல்லை பயபக்தியுடன் வாங்கிக் கொண்டு அருகில் நின்ற யானை மீது ஏற்றினார்கள். அப்போது மதுரை கொண்ட கோராஜகேசரி சுந்தர சோழ சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க என்ற 1000 குரல்களில் எழுந்த ஒலி 8 திசையும் பரவியது. அந்த குரல் ஒலியுடன் போட்டியிட்டு கொண்டு 100 அறப்பறைகளின் முழக்கம் எழுந்து வானை அளாவியது. பின்னர் வரிசை கிரமமாக இளைய பிராட்டி குந்தவை தேவி வாழ்க, வீரபாண்டியன் தலைகொண்ட வீராதி வீரர் ஆதித்த கரிகாலர் வாழ்க, ஈழங்கொண்ட இளவரசர் அருள்மொழிவர்மர் வாழ்க, சிவஞான கண்டராதித்தரின் தவப்புதல்வர் மதுராந்தகத் தேவர் வாழ்க என்றெல்லாம் கோஷங்களும் பிரதிகோஷங்களும் எழுந்தன. கடைசியில் தனாதிகாரி, தானிய பண்டாரத் தலைவர், இறைவிதிக்கும் தேவர், பெரிய பழுவேட்டரையர் வாழ்க, தஞ்சை கோட்டை தலைவர் சின்ன பழுவேட்டரையர் காலாந்த கண்டகர் வாழ்க என்ற கோஷங்கள் எழுந்தபோது ஒலியின் அளவு பெரிதும் குறைந்து விட்டது. பழுவூர் வீரர்கள் மட்டும் அந்த கோஷங்களைச் செய்தார்களே தவிர கூடியிருந்த பொதுமக்கள் அதிகமாக அதில் சேர்ந்து கொள்ளவில்லை. அப்போது பழுவூர் இளையராணியின் முகத்தை பார்க்க வேண்டும் என்று குந்தவை பிராட்டி முயற்சி செய்தும் பலிக்கவில்லை. முக்கியமாக ஆதித்த கரிகாலரை பற்றி வாழ்த்தொலி எழுந்த சமயத்தில் நந்தினியின் முகத்தை பார்த்திருந்தால் இரும்பு நெஞ்சு படைத்த இளைய பிராட்டி கூட பெரிதும் திகில் கொண்டிருப்பாள் என்பதில் ஐயமில்லை. அன்று நடந்த சம்பவங்கள் பெரிய பழுவேட்டரையருக்கு மிக்க எரிச்சலை உண்டு பண்ணியிருந்தன. சக்கரவர்த்தியிடமும் அவருடைய குடும்பத்தாரிடமும் மக்கள் கொண்டிருந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தி காட்டுவதற்கல்லவா இது ஒரு சந்தர்ப்பமாக போய்விட்டது. ஜனங்களாம் ஜனங்கள், அறிவற்ற ஆடு மாடுகள். 4 பேர் எந்த வழி போகிறார்களோ அதே வழியில் 4000 பேரும் போவார்கள். சுய அறிவை பயன்படுத்தி கொள்ள எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கிறது என்று தமக்குள் அடிக்கடி சொல்லிக்கொண்டு பொறுமினார். சக்கரவர்த்தி சொர்க்கத்துக்கு போவதற்குள்ளே சாம்ராஜ்யத்தை பாழாக்கிவிட்டுத்தான் போவார் போலிருக்கிறது. இந்த ஊருக்கு வரியை தள்ளிவிடு, அந்த கிராமத்தை இறையிலி கிராமமாகச் செய்துவிடு என்று கட்டளையிட்டு கொண்டே போகிறார். கொஞ்ச காலத்துக்கெல்லாம் வரி கொடுக்கும் கிராமமே இல்லாமற் போய்விடும். ஆனால் போர்க்களத்துக்கு மட்டும் செலவுக்கு பணமும் உணவுக்கு தானியமும் அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும். எங்கிருந்து அனுப்புவது என்று அவர் இறைந்து கத்தியதை கேட்டு அவருடைய பணியாட்களே சிறிது பயப்பட்டார்கள். அண்ணா, இப்படியெல்லாம் சத்தம் போடுவதில் என்ன பயன்? காலம் வரும் வரையில் காத்திருந்து காரியத்தில் காட்ட வேண்டும் என்று சின்ன பழுவேட்டரையர் அவருக்கு பொறுமை போதிக்க வேண்டியிருந்தது. குந்தவை தம் அரண்மனைக்கு வரப்போகிறாள் என்று தெரிந்ததும் பெரியவரின் எரிச்சல் அளவு கடந்து விட்டது. நந்தினியிடம் சென்று, இதென்ன நான் கேள்விப்படுவது? அந்த அரக்கி இங்கு எதற்காக வர வேண்டும்? அவளை நீ அழைத்திருக்கிறாயாமே, அவள் உன்னை அவமானப்படுத்தியதெல்லாம் மறந்து விட்டாயா என்று கேட்டார். ஒருவர் எனக்கு செய்த நன்மையையும் நான் மறக்க மாட்டேன், இன்னொருவர் எனக்கு செய்த தீமையையும் மறக்க மாட்டேன். இன்னமும் இந்த
என் சுபாவம் தங்களுக்கு தெரியவில்லையா என்றாள் நந்தினி. அப்படியானால் அவள் இங்கு எதற்காக வருகிறாள்? அவள் இஷ்டம் வருகிறாள். சக்கரவர்த்தியின் குமாரி என்ற இருமாப்பினால் வருகிறாள். நீ எதற்காக அழைத்தாயாம்? நான் அழைக்கவில்லை, அவளே அழைத்து கொண்டாள். சம்புவரையர் மகன் உங்கள் வீட்டில் இருக்கிறானாமே, அவனை பார்க்க வேண்டும் என்றாள். நீ வராதே என்று நான் சொல்ல முடியுமா? அப்படி சொல்லக்கூடிய காலம் வரும். அதுவரையில் எல்லா அவமானங்களையும் நான் பொறுத்து கொண்டிருக்க வேண்டியதுதான். என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. அவள் வரும் சமயம் நான் இந்த அரண்மனையில் இருக்க முடியாது. இந்த நகரிலேயே என்னால் இருக்க முடியாது. மழபாடியில் கொஞ்சம் அலுவல் இருக்கிறது, போய் வருகிறேன். அப்படியே செய்யுங்கள் நாதா. நானே சொல்லலாம் என்று இருந்தேன். அந்த விஷப்பாம்பை என்னிடமே விட்டுவிடுங்கள். அவளுடைய விஷத்தை இறக்குவது எப்படி என்று எனக்கு தெரியும். தாங்கள் திரும்பி வரும்போது ஏதேனும் சில அதிசயமான செய்திகளை கேள்விப்பட்டால் அதற்காக தாங்கள் அதிசயப்பட வேண்டாம், வியப்படைய வேண்டாம். என்ன மாதிரியான அதிசயமான செய்திகள்? குந்தவை பிராட்டி கந்தன் மாறனை திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவோ, ஆதித்த கரிகாலன் கந்தன் மாறனுடைய தங்கையை மணக்கப் போவதாகவோ கேள்விப்படலாம். ஐயையோ, இதென்ன சொல்லுகிறாய்? அப்படியெல்லாம் நடந்துவிட்டால் நம்முடைய யோசனைகள் என்னவாகும்? பேச்சு நடந்தால் காரியமே நடந்து விடுமா என்ன? மதுராந்தக தேவருக்கு அடுத்த பட்டம் என்று உங்கள் நண்பர்களிடமெல்லாம் சொல்லி வருகிறீர்களே, உண்மையில் அப்படி நடக்கப் போகிறதா? பெண்ணைப் போல நாணிக்கோணி நடக்கும் மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டுவதற்காகவா நாம் இவ்வளவு பாடுபடுகிறோம் என்று கூறி நந்தினி தன் கரிய கண்களினால் பெரிய பழுவேட்டரையரை உற்று நோக்கினாள். அந்த பார்வையின் சக்தியை தாங்க முடியாத அந்த கிழவர் தலைகுனிந்து அவளுடைய கரத்தை எடுத்து கண்ணில் ஒற்றிக்கொண்டு, என் கண்ணே, இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் நீ சக்கரவர்த்தினியாக வீற்றிருக்கும் நாள் சீக்கிரத்திலேயே வரும் என்றார். கந்தன் மாறன் தன்னை பார்க்க குந்தவை தேவி வரப்போகிறாள் என்று அறிந்தது முதல் பரபரப்படைந்து தத்தளித்துக் கொண்டிருந்தான். குந்தவையின் அறிவும் அழகும் மற்ற உயர்வுகளும் நாடு அறிந்தவை அல்லவா? அப்படிப்பட்ட இளைய பிராட்டி தன்னை பார்ப்பதற்காக வருகிறாள் என்பது எவ்வளவு பெருமையான விஷயம்! இதற்காக உடம்பில் இன்னும் பல குத்துக்கள் பட்டு நோயாகவும் படுத்திருக்கலாமே. அடடா, இந்த மாதிரி காயம் போர்க்களத்தில் தன்னுடைய மார்பிலே பட்டுத்தான் படுத்திருக்கக்கூடாதா? அச்சமயம் குந்தவை தேவி வந்து தன்னை பார்த்தால் எவ்வளவு கௌரவமாயிருக்கும்! அப்படிக்கின்றி இப்போது ஒரு சிநேகிதன் செய்த துரோகத்தை பற்றி பலரிடம் படித்த பாடத்தையே அல்லவா அவளிடமும் படித்தாக வேண்டும். இடையிடையே அந்த பெண்ணரசியின் குடும்பத்தினருக்கு விரோதமாக அவன் ஈடுபட்டிருக்கும் இரகசிய முயற்சியை குறித்து நினைவு வந்து கொஞ்சம் அவனை வருத்தியது. கந்தன்மாறன் யோக்கியமான பிள்ளை, தந்திர மந்திரங்களும் சூதுவாதுகளும் அறியாதவன். நந்தினியின் மோகன சௌந்தரியம் அவனை போதைக்குள்ளாக்கிய போதிலும் அவள் இன்னொருவரின் மனைவி என்ற நினைவினால் தன் மனதுக்கு அரண் போட்டு வந்தான். ஆனால் குந்தவை பிராட்டியோ கல்யாணம் ஆகாதவள். அவளிடம் எப்படி நடந்து கொள்வது, எவ்வாறு பேசுவது? மனத்தில் வஞ்சம் வைத்துக்கொண்டு இனிமையாக பேச முடியுமா? அல்லது அவளுடைய அழகிலே மயங்கி தன்னுடைய சபதத்தை கைவிடும்படியான மனத்தளர்ச்சி ஏற்பட்டு விடுமோ? அப்படி நேர்வதற்கு ஒரு நாளும் இடம் கொடுக்கக்கூடாது. ஆ, இளவரசி எதற்காக இங்கே நம்மை பார்க்க வர வேண்டும்? வரட்டும் வரட்டும், ஏதாவது மூர்க்கத்தனமாக பேசி மறுபடியும் வராதபடி அனுப்பிவிடலாம். இவ்விதம் கந்தன்மாறன் செய்திருந்த முடிவு குந்தவை பிராட்டியை கண்டதும் அடியோடு கரைந்து மறைந்து விட்டது. அவளுடைய மோகன வடிவம், முகப்பொலிவும், பெருந்தன்மையும், அடக்கமும், இனிமை ததும்பிய அனுதாப வார்த்தைகளும் கந்தன்மாறனை தன்வயம் இழக்கச் செய்துவிட்டன. அவனுடைய கற்பனா சக்தி பொங்கிப் பெருகியது. தன்னுடைய பெருமையைச் சொல்லிக்கொள்ள விரும்பாதவனைப் போல நடித்து, அதே சமயத்தில் அவளுடைய கட்டாயத்துக்காகச் சொல்கிறவனைப் போல தான் புரிந்த வீர தீரச் செயல்களை சொல்லிக் கொண்டான். தோள்களிலும் மார்பிலும் இன்னும் தன் உடம்பெல்லாம் போர்க்களத்தில் தான் அடைந்த காயங்களை காட்ட விரும்பாதவனைப் போல காட்டினான். அந்த சிநேகித துரோகி வந்தியத்தேவன் என்னை மார்பிலே குத்தி கொன்றிருந்தால் கூட கவலை இல்லை, முதுகிலே குத்திவிட்டு போய்விட்டானே என்றுதான் வருத்தமாயிருக்கிறது. ஆகினாலேதான் அவனுடைய துரோகத்தைப் பற்றி சொல்ல எனக்கு வேண்டியதாக இருக்கிறது. இல்லாவிட்டால் போரில் புறமுதுகிட்ட அபகீர்த்தி அல்லவா ஏற்பட்டுவிடும். தோளிலோ மார்பிலோ குத்தி காயப்படுத்தி இருந்தால் அவனை மன்னித்து விட்டே இருப்பேன் என்று கந்தன்மாறன் உணர்ச்சி பொங்க கூறியது குந்தவைக்கு உண்மையாகவே தோன்றியது. வந்தியத்தேவன் இப்படி செய்திருப்பானோ? அவன் விஷயத்தில் நாம் ஏமாந்து போய்விட்டோமோ என்ற ஐயமும் உண்டாகிவிட்டது.
நடந்ததை விவரமாகச் சொல்லும்படி கேட்கவே கந்தன்மாறன் கூறினான். அவனுடைய கற்பனா சக்தி என்று உச்சத்தை அடைந்தது நந்தினிக்கே வியப்பை உண்டாக்கிவிட்டது. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். கல்வெட்டு தொடர்களை பார்க்கும்போது வியப்புல ஆழ்ந்துடுறோம். மிகுந்த கவனத்தோட அக்கறையோட வாசகங்களை அமைச்சிருக்காங்க. தஞ்சாவூர்ல இயங்கிக்கிட்டு வந்த சுந்தர சோழ விண்ணகரத்து ஆதுர சாலைக்கு பிற்காலத்துல கூடுதல் வசதி தேவைப்பட்டுதான். அந்த பொருட்செலவுக்காக கிராமவாசி ஒருத்தர் தனது சொந்த நிலத்தை தானமா கொடுத்திருக்காரு. இந்த செய்தியை சொல்ற கல்வெட்டுல சவர்ணன் அரையன் மதுராந்தகன் என்கிற மருத்துவர் பெயரும் குறிப்பிடப்பட்டிருக்கு. சவர்ணன் வைத்தியரின் பொதுப்பெயர். கத்தி குத்துப்பட்ட கந்தமாறனை பச்சிலை தழைகளை கொண்டு முதலுதவி செய்து பிழைக்க வச்சிட்டாங்க சேந்தனமுதனின் தாயார். தன் அரண்மனைக்கு கொண்டு வந்து போட்டப்புறம் அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு சிகிச்சை பண்ணின பிறகுதான் பிழைச்சுக்கிட்டான்னு பெருமை அடிச்சுக்கிறா பழுவூர் இளையராணி. மக்களுக்கு கிடைக்கிற மருத்துவ வசதியை கண்டு மகிழ்ச்சி அடையறதுக்கு பதிலா சக்கரவர்த்தி குடும்பத்துக்கு பெருமை சேருவதை நினைச்சு பொறாமைப்படுறார் தனாதிகாரி. இந்த எரிச்சலை தணிச்சுக்க வேற வேலையா வெளியே போக ஆயத்தமாறார். ராஜரிக கல்யாணங்களை நடத்துற தந்திரசாலி. அவருக்கே வியப்பூட்டுற மாதிரி சொல்றா, குந்தவை சம்புவரையர் மகன் கந்தமாறனை கல்யாணம் பண்ணிக்க போறதாகவோ ஆதித்த கரிகாலன் சம்புவரையர் மகளை மணக்க போறதாகவோ செய்திகள் வரலாம். நீங்க திரும்பி வரும்போது கிழவர் கொஞ்சம் குழப்பம் அடைகிறார். அவ பார்த்த பார்வை கூடிய சீக்கிரம் நீ சோழ சிம்மாசனத்துல சக்கரவர்த்தினியாக வீற்றிருக்கும் நாள் வரும்னு சொல்ல வைக்குது. கந்தமாறனை கொஞ்சம் ஆராய்வோம். நாம அவனை சந்தித்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நல்லவன்தான், ஆனா பயந்த சுபாவம் உடையவன்னு பளிச்சுன்னு தெரிஞ்சிடுது. பழுவேட்டரையரின் ஆசை நாயகி செக்கச் செவேல்னு பொன்னிறமா இருக்கிறாள்னு வந்தியத்தேவன் சொன்னதுமே, அவளை நீ பார்த்திருக்கியா? எங்க? எப்படி பார்த்த? பழுவேட்டரையருக்கு மட்டும் இது தெரிஞ்சா உன் உயிர் உன்னிடையது இல்லைன்னு பதறி போயிடுறான். அப்புறம் சுய சிந்தனை இல்லாதவன், மற்றவங்களை சார்ந்து இருப்பவன்னு தெரிஞ்சுக்கிறோம். தன் முதுகுல கத்தியால குத்தினவன் வந்தியத்தேவன்தான்னு தவறான முடிவு எடுத்ததோட இனி இந்த உலகத்துல யாரைத்தான் நம்புறதுன்னு புலம்புறான். அதிர்ச்சி அடைஞ்ச நிலையிலும் வந்தியத்தேவன் வேதனையோட முணுமுணுத்தது நினைவிருக்கும். நம்புறதுக்கு மனுஷங்களா இல்ல பழுவேட்டரையர்களை நம்புறது. அசட்டுத்தனமா நடந்துக்கிறவங்க சில சமயங்கள்ல பண்ற காரியங்கள் மூக்குல விரல வைக்கிற மாதிரி இருப்பதை பார்க்கிறோம். இப்ப சம்புவரையர் மகன் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.